பேபி முட்டை கறி ஆகிட்டாங்க. முட்டை கறி இப்போ முட்டை போட்டு எடுத்துகிட்டு வரேன். முட்டை கறி எடுத்துட்டு முட்டை கறி வர்றப்பா அப்படி வேணும். ஆம்லெட் போட்டா எஸ் டார்லிங். ஓகே, எனக்கு நோம்பு திறக்கிறதுக்கப்புறம் நைட் சாப்பாட்டுக்கு வந்து ஆம்லெட் முட்டை கறி செஞ்சு கேட்டிருந்தார். சரி இப்போயே நாங்கள் செஞ்சு வச்சிடலான்ட்டு செய்ய போகிறேன். வீடியோக்குள்ளே பாருங்கள். மறக்காமல் NS ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 முட்டையை வச்சு ஆம்லெட் முட்டை கறி தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வந்து உடச்சி பார்த்துக்கணும். நான் ஏன் ஒன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன்னா, சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு முட்டை வந்து பழுதாக போனால் எல்லாமே வீணாயிடும். நல்லா ஞாபகம் வைக்கிங்க. ஒரு நாள் வந்து ஏதோ செய்கிறதுக்கு நான் வந்து முட்டையை ஒரே பவுலுக்குள்ளே வந்து உடச்சி ஊற்றிட்டு வந்தேன். கை மிஸ் ஆகி பழுதாக போன முட்டையும் மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. அதனால் அந்த அவ்வளோ முட்டையும் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போலேருந்து நான் வேறு ஒரு தட்டையில் உடச்சி பார்த்து தான் ஊற்றிக்கிறது. அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன், லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம கறிக்கு வந்து உப்பு போடுவோம்ல, அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு அடிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா அடிச்சுட்டு வந்து அடுப்பை பேண்ட்டை வச்சுட்டேன். பேண்ட் வந்து கொஞ்சம் சூடாகினதுக்கப்புறம் வந்து எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஏன்னா கறிக்கும் நாங்கள் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். பேண்ட்டுக்கு எண்ணெயை ஊற்ற தேவையில்லை. நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ முட்டையை வந்து ஊற்றிட்டேன். அது இப்போ பொரிஞ்சு வரணும், நல்லாவும் புரியக்கூடாது. இப்போ பரபரப்பாக பைத்து தீக்கிற நியூஸ் என்னென்னு சொன்னால், ஈரானுக்கு வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல்கள் நடத்தினது. அதில் வந்து ஈரானில் பல உயிர்கள் வந்து போயிருக்கேன்ற ஒரு நியூஸ் தான். ரம்லான் மாதத்தில் இப்படி நடக்குது, ரொம்பவே கவலையாகிக்குது. அல்லாத வந்து எல்லாத்தையும் லேசாக்கி வைக்கணுங்க. உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட என் ஹாபி அந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை வந்து கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். லைட்டாக வந்து எடுத்து பார்க்கணும். ஏன்னா பேண்ட்டில் ஒட்டாமல் வருதா, கொஞ்சம் வெந்துருச்சான்னு சொல்லி லைட்டாக பார்த்துட்டு வந்து அப்படி ஒரு பாதியை வந்து மடித்து போட போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாதியை போட்டேன்னா வந்து ஓகே ஆகிடும். அதை வந்து கட் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குல்ல. இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு வந்து திருப்பி போட்டுக்கணும். ஏன்னா மற்ற பக்கம் வெந்திருக்காதில்ல, அதனால் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கணும். ஆம்லெட் கறி இதோட வந்து நான் 3ஆவது நாள் ஆக்குறேங்க. நான் வந்து ஆனத்துக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றி அப்படி ஆக்கியிருக்கேன். முட்டை சுண்டல் அப்படி செஞ்சுருக்கேன். தனியாக முட்டையை பொரித்து அப்படி சாப்பிட்டுருக்கேன். ஆனால் இது வந்து நானாக யோசித்து தான் செஞ்சது. இதுக்கு முதல்ல இப்படி செஞ்சுருப்பாங்க. அம்மாலாம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு முட்டையை பொரிப்போம்ல, அதை மாதிரியே பொரித்து அதை கட் பண்ணி ஆக்குவாங்க. ஆனால் நான் இப்போ சிம்பிளாக ஆம்லெட் மாதிரி செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி ஆக்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் கறி மாதிரி தான் நாங்கள் ஆக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கறியோட ஸ்மெல் வரும். இப்போ நல்லா தாளித்து எடுத்துக்கணும். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, அது கூட கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தக்காளி அதையும் வந்து குட்டி குட்டியாக வெட்டி அதையும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கணும். வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் இந்த பாக்ஸை பாருங்களேன். இந்த பாக்ஸ் வந்து நான் கிட்டத்தில் தான் வாங்கினேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பாக்ஸ் மாதிரி வரும். அதுக்குள்ளே வந்து சரக்கு சாமான் நாங்கள் போட்டு வைக்கிறதுக்கு க்யூட்டாக இருக்குதா. அப்புறம் இது இருக்குல்ல, என்ன கருவாப்பட்டை, அதுவும் வெள்ளைப்பூடு 2ம் எடுத்து வச்சுருந்தேன். கருவாப்பட்டையை போட்டுட்டு வெள்ளைப்பூடும் ஏலக்காவும் இடித்து அதுக்குள்ளே போட்டுட்டேன். நான் மிக்சியில் அரைக்கலைங்க. ஏன்னா வந்து மிக்சியில் அரைக்கிறத விட அதை இடித்து போடுறது கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி, அதனால் அப்படி போட்டுட்டு இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுறேன். ஆம்லெட் போட்டு வச்சாச்சு இல்லை, இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணுறோம். தனித்தூள் 2-3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அது கூட மசாலா, சிக்கன் மசாலா தான், அதையும் வந்து போட்டுட்டு உப்பு போட போகிறோம் தேவையான அளவு. ஏன்னா நம்ம அந்த ஆம்லெட்லேயே நம்ம உப்பு போட்டு இருக்கோம், அதனால் ஓரளவு போடுறோம். போட்டுட்டு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நாங்கள் வைக்க போகிறோம். ஏன்னா வந்து தாளித்ததுக்கப்புறம் இதை ஊற்றணுங்க. ஊற்றிட்டு கொதி வர தான் முட்டையை போடணும்னாங்க. இப்போ தாளிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருந்த கரைசலை வந்து ஊற்றிட்டு முட்டை இருக்குல்ல, ஆம்லெட் செஞ்சு வச்சுருந்தோம், அந்த முட்டையும் வந்து நாங்கள் போட போகிறோம். போட்டுட்டு மூடி விட போகிறோம். அவ்வளோதான் வேலை. கடைசியாக வந்து கொஞ்சம் பால் விட்டுக்கணும். பால் விடுறேன்னா விடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஆனால் விட்டேன்னா கொஞ்சம் டேஸ்ட் ஆகிக்கும்ல. நாங்கள் செஞ்சு வச்சுருந்து இந்த ஆம்லெட்டை போட்டு மூடி போட்டு விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்து முட்டைக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சோத்து கூட இந்த முட்டைக்கறி கூடயே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நோன் பண்ணதால் இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது. என் ஹபிக்கு அவ்வளோ பிடிச்ச கறி. ஹபிக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். முட்டைக்கறினாலே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பால் விட்டேன்ல, பால் விட்டதுக்கப்புறம் ஓரளவு கொதிச்சா போதுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. NS ஃபேமிலி சேனல் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.